இன்றைய என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் இந்த எஸ்கே மாமாவோட பிறந்த நாள் வந்து 24ஆம் தேதி வருது தானேம்மா? ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொன்னா நிறைய ஆட்கள் வாழ்ந்துனதே நான் எப்படியும் சில ஆட்கள் வாழ்ந்துருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் சவீனா. காணாது. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்கள்ட அனுச்சித்தீரை விட்டா வந்து நிற்கிறேன் வேணாம்மா. அப்போ என்ன திடீர்னு தான் நிற்கிறேன்? நீங்களாம் சொல்லணும். நான் தான் சொல்லணும். இல்லாதான் கூட மாமியை கிளம்பு. ஆமாம். சொல்லணும். அடுத்து எங்கிட்ட கொமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தேன் துக்கா அக்காண்டி சொல்ல வேண்டாமா, துக்கா அக்கா வந்து மாமின்னு சொல்லட்டும். அத்தைன்னு சொல்லுங்க. மாமி வந்து அது ஒரு செல்ல மாற்றலாம். அப்படி அடியே மாமி அப்ப இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இல்லைங்க கடும் புதியாகனாக்கா என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த எஸ்கே மாமாவோட பிறந்த நாள் வந்து 24ஆம் தேதி வருது தானேம்மா? ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ அதனால வந்து இந்த முறை பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்து எங்கள்ட அனுச்சித்தீரை விட்டானு அனுச்சித்தீரை விட்டால் வந்து கொண்டாட்டம். அப்போ கொஞ்சம் இன்றைக்கு அனுச்சித்தி விட்ட கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு. அப்போ அந்த வேலையில வந்து செய்ய போகிறோம் என்னம்மா? நானும் வந்து சின்ன பிள்ளையோட கஷ்டம் தானே துப்புரவாக்கணும் செய்ய. இன்னும் துப்புரவாக்கணும் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி தான் ரஞ்சித் பேப்பரோட தானே பொறுக்க போகிறோம். உங்கள்கிட்ட அம்மாண்ட பகுதி சாப்பிட்டு போட்ட நீங்களே. அப்போ நிறைய வேலையில் வந்துருக்கு. அப்போ வாங்க கதைக்காம இருக்கான்னு சொன்னா குத்தரிசியில வந்து நிறைய போட்டுட்டான் வயிற்றுக்குள்ள. அது மாமியான்னு சொல்லணும் சொல்லி போட்டேன். புறம் என்ன மாமி தானே? புறம் என்ன என்னதுக்காக்கா? சி மாமி. சரி சொல்லுங்க என்ன இவா கண்டக்கா 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 மச்சால் இவ்வளவு நாள் தான் மச்சால்னு சொல்லலாம். மிச்சம் எல்லாரும் மாமி. மச்சால் நிறைய இருக்காங்க. கம்சி மோனிகா. சரி ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து எங்கள்ட எஸ்கிமாவோட பிறந்தநாள் காலனி வந்து இப்போ அனுச்சித்தீரை விட்டா வந்து இந்த முறை கொண்டாட்டம் கொண்டாடியா. அப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்து என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலை எல்லாத்தையும் வந்து செய்ய போகிறோம் வேணாம்மா? அப்போ நீங்கள் தனியாக செய்ய போறீங்க 2 பேரும்? இப்போ யாருன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏராசன்னை வந்து நின்று நம்ம வந்து முதல் எல்லா வேலையும் செஞ்சார். அப்போ நாங்கள் இப்போ மேலோட்டமாக வந்து இன்னும் அது வெளி வேலை முடிஞ்சு உள் வேலை செய்ய போகிறோம். உள் வேலையெல்லாம் செய்ய கிடையாது. அப்போ வெளி வேலைங்கிறது நான் கொஞ்சம் துப்புரவாக்கிட்டேன். துப்புரவாக்கி நடத்து தான் காட்ட வேண்டிய வேற போதே நான் சின்ன ஒரு கேப்பு அது வந்து கடையை போட்டேன். அப்போ சித்தியும் வந்து இப்போ துப்புரவாக்கணும். அப்போ இப்போ தான் வந்து மாமி வந்து இந்த சாப்பிட்டு நித்திரையெல்லாம் போட்டேன்னா மாமி நல்லா தூக்கம் பண்ணுறாங்க மத்தியானம். உங்களுக்கு சொன்னாலே என்ன செய்யற தனிங்க வீட்டுக்கு போர் அடிக்கும். சரி ஓகே. அப்போ அதுதான் இன்றைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ அங்கே வீடியோக்களை போகலாம். பிறந்த நாள் வந்து கொத்தடி போடுறாங்க. நீ சொல்றது படிக்கலாங்கடா. கொத்து 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 மாமி சொன்னா தான் நல்லா இருக்கு. பாத்தீங்களா? ரொட்டின்னு சொல்லங்கடா. கொத்து கொத்து அது இதெல்லாம் வந்து கொத்து போட தான் டேஸ்டா. இதெல்லாம் வந்து பாக்க எப்படி இருக்கானே இதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணனும். சொன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. அடுத்த நாள் வந்து பிறந்த நாள். அப்ப நாளைக்கு வந்து எல்லா வேலை திட்டங்கள் வந்து நடக்கும். அப்ப இதெல்லாம் வந்து கொத்து கொத்து போடுறதுக்கான இடம் வந்து நம்ம சுட கொத்து. இதெல்லாம் மல்லி போடுற சீ நம்பி போறாங்க. சாவல் கொத்து. சாவல் என்ன சாவல் பிரியாணி. அப்படியே சாவல் பிரியாணி சாவல் இது குப்பை சாவல். நீங்க எங்களுக்கு ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் வாங்கி போய் காட்டி போட்டீங்க. நீங்க 10 ரூபாயோட கேட்டீங்க. வணக்கம் டாக்டர் பிரியாணி. நான் சாப்பிட்டேன். எனக்கு அந்த சொன்னா
ஏராசனை என்ன செய்கிறான்னா கூப்பிட்டுருக்குறோம். ஏராசனை வந்து இப்போ பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங். அதுக்குள்ளே இருக்கிற மாவுல எல்லாத்தையும் கொண்டு வைக்க போறீங்க. ஓ எல்லா மாவுளும் ஃபுல்லாக தேவை. எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஒண்டா கொண்டு வாங்க. ஒண்டா தோல் வைங்க எடுத்து. இப்படியெல்லாம் கிடக்குமா இதெல்லாம் இதெல்லாம் என்ன துப்புரவு ஆக்குமெண்டு பாரு. பார்க்க கேவலமாக இருக்குல்ல. அதுக்காக ஐயம்மாக்கு கொத்துரட்டி போடுற கிடம். உண்மையாவோ? இந்த பார்க்கிங் இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங். கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் சமையல் அறையா போகுது. இந்த கார் பார்க்கிங் வந்து நாங்கள் கொஞ்சம் பெயிண்ட் வாளிகள் மற்ற இதுகள் முதல் செஞ்ச சாமான்கள் என்ன முதல்ல அந்த வேலை செய்கிற பொருட்கள் எல்லாம் இப்போ அந்த ஆலயம் வந்து தனியாக செய்யலாம். நாங்களும் செய்ய தானே வேணும். செய்து கொடுப்பா நாங்கள் ஊட்டுறோன்ட்டு. ஓ அப்போ இது வந்து அப்படியே எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு வண்டிவா கூட்டி கழுவி விட்டோம்டா இதுக்குள்ள வச்சு கொத்துரட்டி போடலாம். ஓ இந்த இடம் தான் கொத்துரட்டி போடுற காடம் என்ன? இது வந்து மேலே ஒன்றும் படாது, கஷ்டம் ஒன்றும் இல்லை. கழுவணுமா சாப்பாடு? ஓ எல்லாம் சரி. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் வந்து அனுப்பிச்சுட்டு ரூம் வந்து எங்களுக்கு தெரியுமா? தம்பி குட்டிக்கா எப்பவுமே எல்லாம் செய்து அவங்க என்ன துப்புரவா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னால் நிறைய ஆட்கள் வந்து நான் எப்படியும் சில நாளே தினமே ஆட்கள் வந்துடுவாங்க. ஒரு 1-2 பேர் வந்தாலும் அப்போ தண்ணி நிற்க தாங்க. ஐயோ பட்டிக்குள்ள வந்து வரலாம் சொல்லிக்காங்க டெக்னாலஜி அப்படி நிறைய பேர் சொல்லிக்காட்டி இருந்தால் நம்ம மாமாவில் சொல்லி செய்யாட்டி வந்து எங்கள் வீடியோ பார்க்க வந்து எப்படினாலும் ஒரு கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஏன்னா அப்போ வரைக்குள்ள வந்து இப்போ ரூம் எல்லாம் வந்து ஓகே ஏற்கனவே வளமையாக இப்படி தான் இருக்கிறது. அப்போ நாங்கள் வந்து முன்னுக்கே ஒரு பதிவை வந்து போடுறோம். என்னம்மா பேர் சொன்னால் இப்போ மாமாண்டே இப்படி சொல்லிங்க. அப்போ தன்னை பிறந்த தான் சொல்லி வந்து செய்யலாம். நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து யாராக இருந்தாலும் எங்கெல்லாம் கேட்டால் கூட நாங்கள் சொல்லுவோம்மா எங்கள் இடம் வந்து எங்கள் மாமாண்ட பிறந்த நாங்கள் வந்து எங்கள் அனுச்சித்திய வீட்டை வந்தால் கொண்டாட போகிறோம். அப்போ அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம கோட்டு பெட்ரோல் சேர்த்துக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்கள் நம்பருக்கு கால் பண்ணால் கூட நாங்கள் காட்டுவோம். என்னம்மா ஓ அப்போ இதான் வந்து எங்களை தம்பி குட்டிய ரூம் வந்து என்ன சரி. இது அந்த பிளாட் இருக்கிறது அது நம்மள ஒரு அரைக்கு வைப்பாங்க. தட்டு அந்த தட்டுக்கு தானே இப்படி அடிச்சுக்கணும். நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்த கலந்து இருக்கு போடுங்க. சரி அப்போ பின்னால் வந்து எங்களை ஏராசன் வந்து நிறைய கடுமையான வேலைகள் செஞ்சு விட்ருக்காங்க. அப்போ அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம். என்னம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் நிற்கிது. என்னம்மா மீன் நிற்கிது. மீன் என்ன சாப்பிட்டப்பா தேவையில்லாத போட்டு நான் போட்டுருக்கேன். சரி ஓகே அப்படியே இதுக்குள்ளே வந்து ஒரு ரூம் வந்துருக்கு. இப்போ வந்து இப்போ தான் வந்து துப்புரவாக்கப்பட்டு இப்போ இந்த கண்ணாடி இதில் வந்து சும்மா தட்டுப்பட்டில் வந்து இந்த கண்ணாடி வந்து உடைஞ்சிட்டு அதனால வந்து இப்போ இந்த ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்போ இப்போ நாங்கள் வந்து டைம் ஆச்சு இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணி போடணும். அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து நாங்கள் அடுத்த வந்து எல்லாம் கழுவி வந்து அட்டகாசமான வேலை வந்து எதுக்கு பின்னால் வந்து ஜெயராசன் வந்து சூப்பராக கொண்டு அதே நோக்க நாங்கள் சாப்பிடுங்க பின்னால் ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பின்னிடம் வந்து அவங்க ஆட்டி ஒரு ஆட்டுக்கு வந்து மான்னு சொல்லி கடையை வந்து வலிச்சு கொண்டு அப்போ அத்தான வந்து நாங்கள் அங்கே வாமான வந்து நாங்கள் இங்கே வந்து நிற்கிறானே. அப்போ ஆள்தானே இப்போ கேமராமேன் இருந்தால் இப்போ 3 காலத்துலாம் போட்டு இப்போ இன்றைய பொழுது வந்து எப்படி போப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிறந்த நாளுக்கு கொஞ்சம் வேலை திட்டங்கள் இருக்கிறாங்க. நாண்டி வந்து தனியாக நிற்கிறால வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் சேப்பிட்டு அங்கே தான் வேலைக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கலாம். என்ன வேலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு அந்த தலைவாணி போட்டால் நித்திரையா போடுவோம். என்னங்க அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க தூக்காக்கா? அதுன்னு சொல்லுவோம் என்ன மாமியா அம்மா வந்து உங்களை குழப்பறேன். நான் வந்து உண்மையா பாசமா வந்து மாமின்னு சொல்லிக்கலாம் வந்து அம்மா வந்து அக்கான்னு சொல்லிடுவாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியாலும் இந்த 2 தென்னம்பிள்ளை வந்து எங்களோட அம்மாவோட கையால நாட்டினாங்க. உண்மையிலே பாருங்க இவ்வளோ தூரம் காய்ச்சி ஊத்து குழுங்க வேண்டாம். தென்னம்பிள்ளை காடுங்க சொங்க எவ்வளோ போகல காட்டுங்க அம்மாவோட கையால வச்ச தென்னம்பிள்ளை நிறைய இருக்கு. ஒரு சின்ன மரத்திலே காய்க்க வளர்க்கிட்ட அந்த காய் மரம் ஆனால் உசந்துட்டு நாங்கள் இந்த மரத்தை பார்த்து நீங்களும் உயர்றீங்க. இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட வளர்ச்சி பருவம் போயிட்டோம்மா. ஓ நாங்கள் வந்து நேற்று இந்த மரத்தை வந்து தாங்க காய்க்கான்னு சொல்லி நம்ம அந்த அப்படி ஒரு சின்ன மரம் தான் இருந்தா அம்மாவுக்கு கூட அம்மா அம்மா நான் பழிக்கல அண்டி அம்மா வீடியோ பார்க்க மாட்டா கண்ணிலே பாப்பா நாங்க போட்ட வீடியோ நம்ம கொமெண்ட்ஸ் மட்டும் லைட்டா போடுறோம். அன்பா பண்ணிருப்பாங்களே அதை பார்த்துட்டு சரியான அன்புல பண்ணி அப்ப இந்த மதுரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அரை மணி எங்களை மாதிரி ஆக்கள் வரக்கூடாது இப்படி கட்டிருக்கு போல. ஏன்னாமா உயர்த்தி இல்லாம வந்து காட்டிருக்கு. அதோட வந்து
பாத்ரூம் டாய்லெட்லாம் வந்துருக்கு என்ன பாத்ரூம் போறாங்க பாத்ரூம் போகலாம் கொமெண்ட்டுக்கு போறாங்க கொமெண்ட்டு போகலாம் உங்களுக்கு எது வேணும் பாத்ரூம் வேணும் கொமெண்ட் வேணும் அது அந்த கோழி கூட 5 வரைக்கும் மரத்துல உட்காந்துட்டுது தங்க இருப்பிடத்துக்கு வந்துட்டுது நாங்கள் இன்னும் போகலையே நாங்க வந்து எங்கட இருப்பிடத்துக்கு இன்னும் போகலையே போக முடியாது மழையும் போக அந்த பாத்ரூம் டாய்லெட் பார்த்துட்டு போமே நான் வரல நீங்க போட்டு வாங்க சுக்காக வாங்க காட்டுவோம் இல்ல இல்ல நீங்க போய் யாரு காரு காரு பிசிங்க குத்தாங்க வாங்க நீங்க போட்டு பாருங்க அந்த ஒரு பப்பாசி பரியாதோ நல்ல அழகா வளரும் பப்பாச்சியை காட்டுங்க ஒரு நாள் பப்பாச்சி சூப்பரா இருக்குறாங்க எல்லாம் கொஞ்சம் இருட்டுப்பட்டா வந்து கொஞ்சம் மைண்ட் செட் வந்து பிள்ளையா போட்டு நேரங்கள் வந்து கூடிட்டு எங்களுக்கு சொன்னா அப்பாவோட பிள்ளைங்க கொண்டு துறப்பு கொடுக்கணும் புட்டா வைக்கணும் என்கிட்ட வந்து அப்ப நீங்க என்ன ஒரு வீடியோ எடுக்கலையோ எடுக்கல இந்த மைண்ட் செட் மாறிட்டு என்ன மாறினது கதை வேற இந்த டீம் பிஸ்கெட் சாப்பிட்டு நீங்க அதை எடுத்துக்காங்க நீங்க ஒரு வீடியோ வந்தேன் ஒரு பிஸ்கெட் சாப்பிட நேத்து ஒரு பிஸ்கெட் 1 கிலோ மிக்சர் பேக்கெட்ல அரைவாசி என்ன போல கொண்டே மாதிரி நான் டீ குடிக்கல நல்ல விஷயம் எனக்கு வீட்டை போய் தான் குடிப்பேன் அது சொல்ல தேவையில்லை அதெல்லாம் சேர்த்து வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து வச்சு பானையில இந்த இப்ப பாலர் கொண்டு போகணும் காய்ச்சி நாய்க்கு சரி இப்போ பாதி சொன்னா உண்மையில வந்து கொஞ்சம் கதைக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ இன்றைக்கு என்ன எப்படி மறு வீடியோ ரெண்டு சொல்லி கொண்டு ரெண்டு பேருக்கு இல்லாமல் உங்களுக்கு இருக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வேலையால் வந்து ஓடுபட்ட ஒரு நாள் பிறந்த நாள் உண்டா அப்போ அதுக்கு வந்து அந்த இப்போ சொன்னால் அந்த இதுகள் அந்த புரைமோல் வந்து கொஞ்சம் செய்ய தந்தா அப்போ அதனால் அந்த ஓடுபட்டு தெரிஞ்சால் வந்து கொஞ்சம் பிஸியாக போட்டோம் அதனால் வந்து அதை விட இன்றைக்கு ஆட்டோ டாக்ஸி முடிஞ்சா வந்து சைக்கிள் அனுப்பணும் டவுனுக்கெல்லாம் வந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சு தான் போனேன் புட்டு பானை கோழி போகணும் சைக்கிள் ஓடனா புட்டு பானை புட்டு பானை தானே அது தெரியும் அது என்னது ஒழிக்கிறது சரி அப்ப இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒண்ணு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்.